ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். ரொம்ப 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 த்ரோட் போயிடுச்சு. ஆக்சுவலாக 2 தப்பு பண்ணியிருக்கேன், அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. முதல் தப்பு என்னென்னா, வெந்தயத்தை முதல் நாள் நைட்டு ஊற வச்சேன் ஒரு 200 ml வாட்டரில். அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை லைட்டாக வார்ம் பண்ணியிருக்கணும். நான் என்ன பண்ணேன், அப்படியே குடிச்சிட்டேன். நல்ல கோல்டு. அடுத்தது ஒரு 8 மணி போல் நெல்லிக்காய் ஜூஸ் போடாமல் நெல்லிக்காயை நல்லா கட் பண்ணி போட்டு வச்சுருந்தேன் தண்ணியில். அந்த தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் இருக்கும், அதை குடித்தேன். அவ்வளோதான். திருப்போ ஒரு 12-1 மணிக்கு ஒரு கமலாப்பழம் சாப்பிட்டேன் மொத்தம். ஸோ அன்றைக்கி 2 டேஸ் முன்னாடி, இன்றைக்கி 3-4 நாள் ஆகுது. அது நல்லா ஃபீவர் ஆகி கோல்டு வந்து டேப்லெட்லாம் போட்டேன், ஒன்றும் இல்லை, ஒன்றும் முடியல. ஸோ இன்றைக்கி எனக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. இந்த கிஃப்ட்டு தான் ஜிஆர்டி கிஃப்ட். என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக அது எப்படி கிஃப்ட்டு வந்து பேக்கிங் வந்ததுன்றதை நான் உங்களுக்கு வீடியோ ஷார்ட்ஸ் ஒன்று போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன வந்திருக்கு, இது வந்து யூஸ்ஃபுல் உங்களுக்கு இன்னி தேதிக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு. ஸோ வாங்க, அது என்னன்னு நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன், சரிங்களா? ஜிஆர்டி அப்படின்னாலே என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இதில் என்ன இருக்குது, கோல்டு தான். என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பில்லு, ஜுவல் பாக்ஸ். இந்த ஒன்று காட்டனில் ஒரு இது தராங்க பேகு, இல்லைன்னா இந்த மாதிரி தராங்க. இது வந்து நம்ம வாங்குகிற பொருளை பொறுத்து பேக் எப்படி தராங்கன்னு. இது ஒரு குட்டி குழந்தைகள் வந்து எங்கேயாவது நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு பாட்டில் அதெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னா இது வச்சுக்கலாம். கோவில் போகிறோம், ஒரு குட்டியே பர்ஸ் மாதிரி வேணும்னா இந்த பேக் வச்சுக்கலாம். இன்றைக்கி ரேட்டு ஆக்சுவலாக இது வந்து 22ஆம் தேதி வாங்கினது, நேற்று வாங்கினது. ஸோ ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம் ரேட்டு இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிராம் ரேட்டு எவ்வளோ போட்டிருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக வாங்கின பொருள் வந்து 1 கிராம் 385 மில்லி, சரிங்களா? அதுதான் இன்றைக்கி 15.88%. சின்ன பொருளுக்கெலாம். ஸோ ஒர்த்து பார்த்திங்கன்னா 21,555 ரூபா ஆயிருக்கு. எவ்வளோ? 1 கிராமு 385 மில்லி. அதுவே 21,555. அப்போது ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா ஒரு 323, எஸ்எஸ்டி ஒரு 323, இதெல்லாம் சேர்த்து 22,000. ஸோ 650 ரூபா நான் வந்து டேக்ஸ் கட்டியிருக்கேன். ஸோ என்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய பொருள், அப்புறம் அந்த வளையல், செயின் இதெல்லாம் வாங்கினா, வளையல் வாங்கினா, இந்த மாதிரி சின்ன பொருள் வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், விலை ரொம்ப, அதாவது இந்த மேக்கிங் சார்ஜு நிறைய ஆகுது. ஸோ டப்பா இப்படி தான் வந்திருக்கு. பிரிச்சுட்டுமா? ஓகே. பார்த்தீங்களா, இதுதாங்க பொருள். இருங்க, நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு ஆர்டின் ஷேப்பில் நான் க்ளோஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஆர்டின் ஷேப்பு. இந்த டிசைனுக்கு தான் அந்த மேக்கிங் சார்ஜுங்கிறாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது 1 கிராம். ஓகே, இருங்க கையில் போட்டு காமிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு பிள்ளையார் மோதிரம் வச்சுருக்கேன், இது இந்த கையில் மாற்றிக்கிறேன். இந்த ரைட்டில் போட்டு காமிக்கிறேன். இந்த பார்த்தீங்களா, இது 22,000 ரூபா நண்பர்களே. ஆர்டின் ஷேப் தெரியுதா உங்களுக்கு? டிசைன் காமிக்க நான் இப்படி போட்டு காமிக்கிறேன். இப்போ கையில் போட்டுக்க போகிறேன். விலையை பார்த்தா கையில் போட்டுக்கிறது நினச்சி தான் அதுவாக இருக்குது. ஓகே, போட்டுக்கலாம் வாங்க கையில். ஸோ இதோட மதிப்பு 22,000 ரூபா மக்களே. கரெக்டாக இருக்குது. தங்கம் வாங்க போகிறீங்க அப்படின்னா யோசித்து வாங்குங்க. விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஆடி மாதங்கிறதுனால 400 ரூபா வந்து டிஸ்கவுண்ட்டாக ஜிஆர்டியில் தள்ளுபடியாக 400 ரூபா ஆஃபர்னு சொல்லிவிட்டு இந்த மோதிரத்துக்கு நியர்லி 15% மேக்கிங் சார்ஜ் போட்டிருக்காங்க. ஸோ பண்ணுங்கள். நல்லா இருக்கா மோதிரம்? நல்லா இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பாருங்கள். ஏதாவது ரெமெடி இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியாத ரெமெடியான்னு கேட்காதீங்க. பயங்கரமாக இருக்குது. இங்கெல்லாம் நீர் கொத்துட்ருக்கு.
ஃபீவர் இருக்குது, தூங்கவும் முடியல. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுங்க. ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோஷியல் டீம் பத்து சேனலோடைய வீடியோலாம் பாருங்கள். லேட்டஸ்ட்டாக எல்லா ஹோட்டல்ஸுக்கும் போயிட்டு என் திருப்திக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். இப்போது மோட்டல் லைவே ஒன்று போட்டிருந்தேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தார், 190 ருபீஸ்க்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் வந்து எனக்கு பிடிச்சது தான் நான் போடுறேன். நான் கூட அது ஒர்த்து இல்லைன்ற அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கே நான் வரல. நான் போய் சாப்பிட்றேன், ரேட் என்னன்னு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா பாருங்கள், இல்லைனா ஓகே. அப்புறம் இன்ஸ்டாவில் கூட பாருங்கள். இன்ஸ்டாவில் நான் என்ன தீம் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, எங்கள் ஏரியாவை எல்லாத்தையுமே நான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக காமிச்சிருக்கிறது வந்து நம்ம குமரன்சாவடி எல்லையம்மன் கோவில், ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோவில் திருவிழா காமிச்சிட்ருக்கேன். நியர்லி ஒரு 78K போயிட்டுருக்கு. பீப்புள் பார்த்துருக்குறீங்க. 4000 பேர் என்னை லைக் பண்ணியிருக்கிறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க. 3000 ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம பேஜில் வந்துக்கிட்டே இருக்கும், இன்ஸ்டாவில் வந்துட்டுருக்கோம். ஸோ உங்கள் ஏரியா உங்களை நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள், டூ மெசேஜ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.